வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல பார், பாரிங் இந்த வேர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுல பார் எப்படி வேர்பா யூஸ் பண்றது, எப்படி ப்ரெப்போசிஷனா யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பார வந்து நிறைய நவுனா யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்தை பத்தி நம்ம சொல்லுவோம். இல்ல நீண்ட மரச்சட்டம் அத வந்து நம்ம பார்ன்னு சொல்லுவோம். இத தவிர இந்த பார்ன்றத வேர்பா யூஸ் பண்றப்போ இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. சோ பார் அப்படின்னா தடை விதிக்கிறது. அவர் போட்டியில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ அவர் கலந்து கொள்வதிலிருந்து மற்றவர்கள் அவருக்கு தடை விதித்தனர். அதுதான் நம்ம சொல்ல போறோம். சோ அதனால இத பாசிவ் வாய்ஸ்ல சொல்லுவோம். He was barred from the competition. He was barred from the competition. போட்டியில் கலந்து கொள்வதிலிருந்து அவருக்கு தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம from the competition அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா barred and banned இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பொதுவா மனிதர்களுக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா பார்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். பொருட்களுக்கு அப்படின்னா பேண்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சோ இந்த பொருளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அதுதான் டிஃபரன்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள், அவர் மருத்துவம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஏற்கனவே அவருக்கு தடை விதிச்சு அது இன்னும் அந்த தடை இருக்கதான் செய்யுது. அதை சொல்றதுனால பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா அப்ப நம்ம ஹாஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். He has been barred from practicing medicine. He has been barred from practicing medicine. அவளை கட்டிடத்திற்குள் நுழைவிடாமல் தடுத்தனர் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல தடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லல. தடுத்தனர், அவர்கள் அப்படின்னு அதை முன்னிறுத்தி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்ல போறோம். They barred her from entering the building. They barred her from entering the building. இப்ப இதையே அவளை முன்னிறுத்தி சொல்லணும் அப்படின்னா அவள் கட்டிடத்திற்கு நுழைய தடை விதிக்கப்பட்டது அந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா she was barred from entering the building. She was barred from entering the building. இப்ப பாருடைய இன்னொரு அர்த்தம் இப்பயும் நம்ம பாபா தான் யூஸ் பண்றோம். சோ பார்னா நீண்ட மரச்சட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சில இடங்கள்ல நம்ம விண்டோ இல்லைன்னா டோரை இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வச்சு அடிச்சு அதை வந்து ஓபன் பண்ண விடாம வச்சிருப்போம். அது தேவையில்லாம அது திறக்கக்கூடாது யாரும் அப்படின்றதுனால. சோ இதையும் நம்ம பார்ன்ற வேர்ப் வச்சு தான் சொல்லுவோம். He barred the door. இந்த மாதிரி கதவை இந்த மாதிரி ஒரு சட்டம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். யாரும் திறக்காம இருக்கும் பொருட்டு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். He barred the door to stop others from opening it. He barred the door to stop others from opening it. இப்ப நாம பார preposition யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம except அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம பார யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிபிக்கா all, every, any இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்ன்ற வார்த்தையை except என்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். இப்ப எல்லா குழந்தைகளும் போயிட்டாங்க ஒருத்தனை தவிர, ஒரு குழந்தைய தவிர அப்படி நம்ம சொல்ல போறோம். சோ எல்லா குழந்தைகளும் அப்படின்றதுனால all kids have gone bar one. All kids have gone bar one. இப்ப அதே மாதிரி எல்லாரும் திருவிழாவுக்கு போனாங்க ஒரு வயதான தம்பதியினரை தவிர அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல எவ்ரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். Everyone went to the carnival bar an elderly couple. Everyone went to the carnival bar an elderly couple. Everyone attended the function bar an elderly couple. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல எந்த மரச்சாமானும் இல்ல. எந்த ஃபர்னிச்சரும் இல்ல. ஒரே ஒரு பெஞ்சை தவிர அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So there wasn't any furniture in the room. இந்த இடத்துல anyங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். கவனிச்சுக்கோங்க. There wasn't any furniture in the room bar a bench. Except a bench. அதுதான் bar a bench. இது வந்து ரொம்ப ரொம்ப காமன் யூசேஜ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு அப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவரு தான் வந்து இருக்கிறதுலயே பெஸ்ட் டான்சர். அவரை தவிர யாருமே இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். அவரை தவிர வேற யாரையும் பெஸ்ட்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி சொல்ல போறோம். ஸோ ஹி இஸ் த பெஸ்ட் டான்சர் பார் நன். யாரும் இல்லை அப்படின்றதுனால பார் நன் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாரிங் இதை எப்படி ப்ரிப்போசிஷனா யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இதை வந்து நம்ம எக்ஸப்ட் ஃபார் அப்படின்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும், இப்படி ஏதாவது நடந்தால் ஒழிய கண்டிப்பா நடந்துடும் அந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். எக்ஸப்ட் இஃப் அ பர்டிகுலர் திங் ஹேப்பன்ஸ். இது மாதிரி ஏதாவது நடந்தாதான் உண்டு, மற்றபடி இது நடக்கிறதுல எந்த விதமான யாரும் எதையும் தடுக்க முடியாது, கண்டிப்பா நடக்கும் அப்படி சொல்றதுக்கு நம்ம பாரிங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப 6 மணிக்கு நாங்க கண்டிப்பா அங்க இருப்போம். ஏதாவது கடைசி நிமிஷத்துல ஏதாவது நடந்தாதான் உண்டு, அப்படி ஏதாவது நடக்காமல் இருந்தால் நாங்க கண்டிப்பா 6 மணிக்கு அங்க வந்திருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். We will be there at 6 o'clock barring any last minute changes. We will be there at 6 o'clock barring any last minute changes.
ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தா தான் உண்டு. அப்படி இல்லாம இருந்தா, கண்டிப்பா இந்த ஈவென்ட் போஸ்ட்போன் ஆகாது. கண்டிப்பா இந்த ஈவென்ட் போஸ்ட்போன் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற ரீசன் இருந்தால் ஒழிய, அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The event will not be postponed, barring any compelling reason. The event will not be postponed, barring any compelling reason. இந்த இடத்துல நம்ம வந்து பார் அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல தான் பாரிங்க யூஸ் பண்றோம். உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் உண்மை தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். No one knows the truth, barring you and me. No one knows the truth, barring you and me. இந்த வேலையை கண்டிப்பா நான் 1 ஹவர்க்குள்ள முடிச்சிருவேன். இடையில ஏதாவது கரண்ட் போகாம இருக்கணும். அப்படி போகாம இருந்தா கண்டிப்பா நான் அந்த வேலையை முடிச்சிருவேன். ஏதாவது தடைப்பட்டால் ஒழிய இந்த வேலையை கண்டிப்பா நான் முடிச்சிருவேன். அப்படி நம்ம சொல்ல போறோம். I'll finish the work in about an hour, barring any power failure. I'll finish the work in about an hour, barring any power failure. So இந்த வீடியோல நாம பார் அண்ட் பாரிங் இதை எப்படி ப்ரெப்போசிஷனா யூஸ் பண்றது, பார் எப்படி வெர்பா யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.